நண்பர்களே, இங்க பாருங்க. பில்டிங் பாருங்க. இதுதான் இந்தியன் எம்பசிங்க. ஸ்டாக்ஹோம்ல. ம். அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப பெருசா அழகா இருக்கு. எம்பசி ஆஃப் இந்தியா. இண்டிஸ்கா அம்பாசிடன். எம்பசி ஆஃப் இந்தியா, ஸ்வீடன். நம்ம ஊர் கொடிய பார்த்து என் பையன் ஏய், நம்ம ஊர் கொடிய பார்த்துட்டு, நம்ம நாட்டு கொடிய பார்த்து என் பையன் எக்ஸைட் ஆயிட்டு வந்து சொன்னான். ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அதனால ஜாக்கெட் மாத்தி போட்டுன்னு இருக்கான். அழகா இருக்கு பாருங்க. இந்த அழகான ஆம்பியன்ஸ்ல சிட்டி சென்டர்ல இந்தியன் எம்பசி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்தியன்ஸ் இங்க இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து நம்ம ரீச் பண்ணுவாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சப்போஸ் நான் வந்திருக்கேன், திடீர்னு என்னுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பா நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும்? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கண்டிப்பா. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க வந்து அதை ரிப்போர்ட் எடுத்து வந்து இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஆஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா இந்தியன் எம்பசி வந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் எம்பசி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இவங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்தியன்ஸ்க்கு. பாருங்க, நம்ம தேசிய கொடியை பார்த்துட்டு என் பையன் சொன்னான், பாரு நம்ம தேசிய கொடி விஷயம் சொன்னான். ஆக்சுவலா நானே கவனிக்கல. எவ்வளவு அழகா எவ்வளவு பெரிய பில்டிங் வச்சிருக்கான் பாருங்க. இதுல வந்து தெரிஞ்சு நிறைய நிறைய கேபினெட்ஸ் இருக்கும். நிறைய ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்வீடன் வந்து கொஞ்சம் பெரிய நாடு தான், ரொம்ப பெரிய நாடு கிடையாது. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபுல்லா ஏதாவது இஷ்யூனா வந்து இங்கதான் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால நல்ல ஒரு சிட்டி சென்டர்ல வந்து இதை வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. இந்தியன் எம்பசி பார்க்க நம்ம நம்ம நாட்டு கொடியை பார்க்கும்போது நம்ம நாட்டு எம்பசி பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாருங்க, இடமே அழகா இருக்கு பாருங்க. மக்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நின்று உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணி இருக்காங்க. கிளைமேட் கொஞ்சம் கிளவுடியா இருந்தாலும் மழை பெய்யிருந்தாலும் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. நிறைய சிட்டுக்குருவிகளை பார்க்க முடியும். சிட்டுக்குருவி நிறைய இங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது புறாக்கள், சீகல்ஸ் தாண்டி சிட்டுக்குருவி நிறைய இங்க இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கோர்ன் ஆம்ஸ்ட்ராங். கோர்ன் ஆம்ஸ்ட்ராங் இல்ல, ஆம்ஸ்ட்ராங். 53 பஸ் இங்க வரும். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஷெல்டர் போட்டிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தடவை பார்க்கலாம்.